ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணனுமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகேங்க. ஸோ நம்ம செவ்வாய்க்கிழமை என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம், சரிங்களா? அதான் நம்ம வந்து இண்டெக்ஸில் என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம், ப்ரீமியத்தில் என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்றது நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். அதே மாதிரி நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ இண்டெக்ஸில் என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்றது நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலில் நம்ம என்ன லெவல் எடுத்திருந்தோம் அப்படின்னா 25,637 அப்படின்ற லெவலும், R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,786 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,842 அப்படின்ற லெவலில் எடுத்திருந்தோம். சரிங்களா? அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,501 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,445 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். சரிங்களா? எப்பவுமே நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மார்க்கெட் மேலே இருக்கிறாங்களா இல்லைன்னா கீழே இருக்கிறாங்களா அப்படின்றத பார்ப்போம். ஸோ மார்க்கெட் வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே இருக்கும்போது நம்ம வந்து கால் ஆப்ஷன் வாய்ப்புகளை தேடலாம். மார்க்கெட் வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருக்கும்போது நம்ம வந்து புட் ஆப்ஷனில் வாய்ப்புகளை தேடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? ஓகே, இப்போ வந்து மார்க்கெட் வந்து எங்கே நம்மளுக்கு ஓப்பன் ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் ஓப்பன் வந்து அரௌண்ட் நம்மளுக்கு வந்து ஒரு 600 அந்த ரேஞ்ச் பக்கத்தில் நம்மளுக்கு வந்து என்ன செய்கிறாங்க, மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறாங்க. ஓப்பன் ஆகிட்டு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலே நல்ல ஒரு பெரிய கேண்டிலாக வச்சுருந்தாங்க. சரிங்களா? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் என்ன செஞ்சாங்க, நல்ல ஒரு பெரிய கேண்டிலாக, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து என்ன செஞ்சாங்க, மேலே வந்து வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு அதோட க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 670 அந்த ரேஞ்ச் பக்கத்தில் நம்மளுக்கு வந்து இருக்குது. சரியா? ஸோ இது இருக்கும் பொழுது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் அந்த இடத்துல க்ளோசிங் ஆகும் பொழுது, ஸோ அதுக்கு மேலே வந்து என்ன செய்யலன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து போகவே இல்லை. சரிங்களா? அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலோட க்ளோசிங்க்கு மேலே என்ன செய்யலைங்க, மார்க்கெட் வந்து நிலைபெறல. மார்க்கெட் வந்து என்ன செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அகைன் நம்மளுக்கு கீழே தான் வராங்க. நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே வந்து என்ன செஞ்சுட்டாங்க, மார்க்கெட் வந்து வந்துட்டாங்க. சரிங்களா? அந்த இடத்துல தான் நம்மளுக்கு என்ன செஞ்சாங்க, ரொம்ப நேரமாக நின்னாங்க. அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்டோட கேண்டிலோட ஓப்பன் அண்டு சிந்தட்டிக் ஃபியூச்சர் அந்த லெவலுக்குள்ள தான் மார்க்கெட் வந்து என்ன செஞ்சாங்க, ரொம்ப நேரம் இருந்துட்டு இருந்தாங்க. சரியா? ஸோ இந்த நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ப்ரீமியமே, அதாவது ஒரு டிகே அப்படின்ற இடத்துக்குள்ள போயிட்டாங்க. மார்க்கெட் வந்து என்ன செஞ்சாங்க, ஒரு டிகே அப்படின்ற இடத்துக்குள்ள போயிட்டாங்க. அது எப்படி அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 ப்ரீமியமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பிலோ. சரிங்களா? அதாவது நம்மளுக்கு ஓப்பன் பிலோ வந்து என்ன செஞ்சுட்டாங்க, 2 ப்ரீமியமே இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்களை பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் வந்து இங்கே ஓப்பன் ஆயிருக்காங்க. மேலே ஓப்பன் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 169 அப்படின்ற ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆயிருக்காங்க. சரியா? ஸோ அதுக்கு கீழே வந்து நம்மளுக்கு புட் ஆப்ஷன் இருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 113 அந்த ரேஞ்ச் பக்கத்தில் நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்காங்க. ஓப்பன் பண்ணிட்டு நம்மளுக்கு மேலே போயிட்டு மீட் பண்ணிட்டு அகைன் நம்மளுக்கு கீழே வந்துட்டாங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் பிலோ வந்து இருக்கிறாங்க. சரியா? இவங்களும் நம்மளுக்கு ஓப்பன் பிலோ இருக்கிறாங்க, இவங்களும் ஓப்பன் பிலோ இருக்கிறாங்க. அதனால நம்ம வந்து கொஞ்ச நேரத்துக்கு சைடு வேஸில் இருக்கலாம் அப்படின்றது மாதிரி நான் வந்து இந்த இடத்துல இருக்கும்போதே சொல்லிட்டேன். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு இங்கே வர நம்மளுக்கு சைடு வேஸில் தான் இருந்தாங்க. அகைன் நம்மளுக்கு இவங்க எப்போ வந்து S1 வந்து நம்மளுக்கு பிரேக் பண்ணுறாங்களோ அப்போ தான் நம்மளுக்கு என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு மூவ்மெண்ட்டுமே வருது. சரிங்களா? நம்மளுக்கு இவங்க வந்து S1 பிரேக் பண்ணாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0 அபோவும் வந்துட்டாங்க. நம்மளோட ஆப்ஷன் பர்சன்டேஜ் சேஞ்ச் இண்டிகேட்டர்லேயும் நம்மளுக்கு என்ன பண்ணுச்சு, 0 அபோவும் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, மார்க்கெட் வந்து வந்துருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு மூவ்மெண்டம் வந்து கிடைச்சது. சரிங்களா? ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபீச்சர் பிலோ தான் இருக்கிறாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு புட் ஆப்ஷனில் தான் வாய்ப்புகளை வந்து பார்க்கணும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு புட் ஆப்ஷனில் தான் இங்கே வாய்ப்பும் கிடச்சிருக்கு. சரிங்களா? புட் ஆப்ஷனில் என்ன செஞ்சுருக்காங்க, இங்கே வாய்ப்பும் வந்து கிடச்சிருக்கு. இவங்க வந்து நம்மளுக்கு மிட் லெவல், அதாவது 142 அப்படின்ற லெவலுக்கு மேலே இருந்தாலுமே இவங்க வந்து நம்மளுக்கு சப்போர்ட் லெவலில் இருக்கிறாங்க. சரிங்களா? இவங்க வந்து நம்மளுக்கு இந்த 98 அப்படின்ற சப்போர்ட் லெவலில் இருக்கிறாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல வாய்ப்பு இல்லை. சரிங்களா? அதாவது இவங்க வந்து நம்மளுக்கு சப்போர்ட் லெவலில் இருக்கும்போது இவங்க மிட் லெவலுக்கு மேலே இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. இவங்க எப்போ அந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணுறாங்களோ அப்போ தான் நம்மளுக்கு இந்த இடத்துல வாய்ப்புன்றதே வரும். புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணுறாங்க, இங்கேயும் நம்மளுக்கு வாய்ப்புன்றது கிடச்சிருக்கு. அப்போ தான் நல்ல ஒரு மூவ்மெண்டம்ன்றது மார்க்கெட்டில் வருது. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு எங்கேருந்து எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிட் லெவலில் இருந்து கரெக்டாக நம்மளுக்கு R1 வரைக்கும் போயிருக்காங்க. மார்க்கெட் வந்து என்ன செய்கிறாங்க, R1 வரைக்கும் போயிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர்ல இருந்து நம்மளுக்கு டேரெக்டாக எங்கே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா S1 வரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்க, மார்க்கெட் வந்து வந்திருக்காங்க. சரிங்களா? அதாவது நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கிடச்சது தான் நல்ல ஒரு மூமெண்டம்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்லோ மார்க்கெட்டாக தான் செஞ்சாங்க, மார்க்கெட் வந்து இருந்தது. சரிங்களா, நம்மளுக்கு அடுத்து வந்து ஒரு ஸ்லோ மார்க்கெட்டாக தான் போயிட்டாங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இந்த 10 மணிக்கு கிடைச்ச மூவ்மெண்ட் மட்டும்தான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லோ மார்க்கெட் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரீமியத்தை வந்து டிகே தான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ப்ரீமியத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டிகே தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த ப்ரீமியம் சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்மளுக்கு வந்து இவங்க டைரெக்டாக வந்து நம்மளுக்கு R1 போகிறாங்க. R1 போயிட்டு நம்மளுக்கு எந்த வரைக்கும் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே 69. சரிங்களா, 169 வரைக்கும் வராங்க. அகைன் நம்மளுக்கு R1 போகிறாங்க. அகைன் நம்மளுக்கு 169. அகைன் நம்மளுக்கு R1. அகைன் நம்மளுக்கு இந்த 169 பிரேக் பண்ணி நம்மளுக்கு எங்கே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மிட் லெவலுக்கு வராங்க. 142 அப்படின்ற லெவலுக்கு வந்து வராங்க. சரிங்களா, இதுக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து போகலை. சரிங்களா, இதுக்கு கீழே போனால் தான் மார்க்கெட்டோட டர்னிங் பாயிண்ட் இருந்திருக்கும். மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருந்திருக்கும். சரிங்களா, அதாவது இந்த 142 அந்த லெவலுக்கு வந்து கீழே போயிருந்தால் தான் மார்க்கெட் வந்து என்ன செஞ்சுருக்குங்க, ஒரு டர்னிங் ஆயிருக்கும். சரிங்களா, அதாவது நம்மளுக்கு கால் ஆப்ஷன் சைடு நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்து கிடைச்சிருக்கும். பட் ஆனால் என்ன செய்யலை, போகலை. நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அகைன் நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு ரிவர்சல் கொடுத்து அகைன் நம்மளுக்கு R1க்கே மார்க்கெட் வந்து என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு S1 பிரேக் பண்ணதுலேருந்து நம்மளுக்கு மேலே வரவே இல்லை, அதுக்கு கீழே தான் இருக்கிறாங்க. கரெக்டாக நம்மளுக்கு S2க்கும் கீழே போயிட்டாங்க. S2க்கு கீழே போயிட்டு நம்மளுக்கு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா S3 வர வந்து நினைச்சிட்டாங்க, மார்க்கெட் வந்து போயிட்டாங்க. அதான் நல்ல ஒரு டிகே வந்து பண்ணிட்டாங்க இன்னைக்கு. ஓகேங்களா, கால் ஆப்ஷன் வந்து நல்ல ஒரு டிகே வந்து ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதே தான் நம்ம வந்து பார்த்தோம். இதில் வந்து நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சரும் நம்ம இன்னைக்கு வந்து என்ன செஞ்சிருந்தோம், பார்த்துருந்தோம். சரிங்களா, சிந்தட்டிக் ஃபியூச்சர் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சரோட லெவலு. சரிங்களா, 25,720 அப்படின்ற லெவல் வந்து நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சரோட டே லெவலு. ஸோ இதுக்கு கீழே தான் மார்க்கெட் வந்து இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து இதுலேயே கன்ஃபார்ம் ஆச்சு, நம்மளுக்கு புட் ஆப்ஷன் தான் இன்னைக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்மளுக்கு இதில் ஒரு லைன் வருது பார்த்தீங்களா, பிளாக் லைன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிட் லெவல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து மிட் லெவலு. இது வந்து R1, R2, R3. அதே மாதிரி இது வந்து S1, S2, S3 அப்படின்ற லெவல். ஓகேங்களா, ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட் இருக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து புட் ஆப்ஷனில் மட்டும்தான் வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றது தான் இது வந்து குறிக்குது. சரிங்களா, இதுக்கு வந்து மேலே வந்து மார்க்கெட் என்ன செய்யலைங்க, போல. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், நம்மளுக்கு இந்த சிந்தட்டிக் லெவலில் இருந்து நம்மளுக்கு மார்க்கெட் கீழே வராங்க. கீழே வந்துட்டு இந்த சப்போர்ட் லைனுக்கு மேலே வந்து என்ன செய்யல, மார்க்கெட் வந்து வரவே இல்லை. இந்த சப்போர்ட் லைன் தான் என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நம்மளுக்கு அங்கேருந்து பிரேக் கொடுத்து நம்மளுக்கு கீழே போகிறாங்க. சரிங்களா, இதையும் நம்ம பேஸ் பண்ணி நம்ம ப்ரீமியத்தையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அழகான வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். சரிங்களா, ஓகே, நம்ம வந்து நாளைக்குள்ள மார்க்கெட்டுக்கு என்ன லெவல்ஸ் இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு பார்க்கும்பொழுது இதில் எதில் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்காங்க அப்படின்னா 25,550. சரிங்களா, 25,550 தான் நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க, டிஃப்ரெண்ட் வந்து கம்மியாக இருக்காங்க. கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 108, புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 105 இருக்கிறாங்க. சரிங்களா, அப்போ இதை தான் நம்ம வந்து ஏடிஎம்மாக வந்து எடுத்துக்கணும். சரியா, ஓகே, இப்போ நம்ம அதை பேஸ் பண்ணி எடுக்கும் பொழுது நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலில் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25,552 அப்படின்ற லெவல் வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,657 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,714 அப்படின்ற லெவலும் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா, அதே போல் S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,444, S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,385 அப்படின்ற லெவல் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா, இது நம்ம எப்பவுமே சொல்கிறது தான், R1க்கு மேலே ஓப்பன் ஆனாலோ S1க்கு கீழே ஓப்பன் ஆனாலோ நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் மட்டும் மாறும். சரிங்களா, அது நம்ம டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவோம். அதுக்குள்ளே ஓப்பன் ஆகாத வரைக்கும் நம்மளுக்கு இதே லெவல்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம ப்ரீமியத்தில் என்ன லெவல் இருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ப்ரீமியத்தில் பார்க்கும்போது நம்ம வந்து என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா 25,550. சரிங்களா, 25,550 கால் இன்புட் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 106 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்கு. சரிங்களா, 106 அப்படின்ற லெவல் வந்து மிட் லெவலாக வந்து வந்திருக்கு. R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 163 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 204 அப்படின்ற லெவலும், R3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 245 அப்படின்ற லெவலும் வந்திருக்கு. சரிங்களா, அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா 64, S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 48, S3 வந்து பார்த்தீங்கன்னா
32 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்கு சரிங்களா. இந்த லெவல் வந்து நம்மளுக்கு எப்பவுமே என்ன செய்யாதுங்க, மாறாது சரிங்களா. நம்ம எப்பவுமே சொல்றதா, இந்த லெவல் வந்து நம்மளுக்கு எப்பவுமே மாறாது. மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாலும் சரிதான், இதே லெவல்ஸ் தான் நம்மளுக்கு வந்து என்ன செய்ய போறோம், பிரீமியத்தில் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம் சரிங்களா. அதாவது நம்மளுக்கு பிரீமியத்தில் ஏடிஎம் எங்க இருக்காங்களோ அந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போறோம், இந்த லெவல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஏடிஎம்ல மட்டும் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருக்கோம். இது வந்து மல்டிபிள் ஸ்டேக் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணலாங்க, யூஸ் பண்ண முடியும் இந்த லெவல்ஸ் ஓகேங்களா. அதாவது நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும், 32 இருந்து நம்மளுக்கு இந்த 245 ரூபா 245 அப்படின்ற லெவலுக்குள்ள நம்மளுக்கு என்னென்ன ஸ்டேக்லாம் இருக்கோ எல்லா ஸ்டேக்கும் வந்து என்ன செய்யலாங்க, இந்த லெவல்ஸ்க்கு வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க சரியா. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.